நன்றிம்மா, நன்றி. கௌரி சென்னைனாக்கா சிறுவாபுரி முருகனை போய் கும்பிடுங்க. நான் சீக்கிரம் வீடு கட்டணும், எனக்கு அந்த யோகத்தை கொடு, உனக்கு நான் வேட்டி சாத்தி ரோஜா மாலை சாத்துதேன்னு வேண்டிக்கோங்க, நடக்கும். கௌரி சிறுவாபுரி முருகனை ஒரு 5 தடவை போய் சிறுவாபுரி முருகனை கும்பிடுங்க, நீங்கள் கேட்கறது கிடைக்கும். மக நட்சத்திரம் சிம்ம ராசியே இப்போ குரு பார்க்காரு. என் வீடு என் உலகம் சிம்ம ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லது நடக்கும். நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்குங்க. அதோட பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பையன் பேர நட்சத்திரம் சொல்லி திருமண பிராப்தின்னு அர்ச்சனை பண்ணுங்க. 12 சனிக்கிழமை செய்யுங்க. நீங்கள் செய்கிறதுக்குள்ளே அமைஞ்சிரும். மேரேஜ் 8, 2, 10, 11, 12, 8, 20, 21, 30, 37, 7, 3, 10, 1. 1ங்கும்போது சிவன் வராரு. பைரவருக்கே செய்யுங்க. சிவனுடைய அம்சம்தான் பைரவர். பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி மாலை சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக குறிப்பையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். சுவாமி பாதத்தில் வச்சு திருமண பிராப்தின்னு அர்ச்சகருக்கு 5 பத்து கொடுங்க. நல்ல திவ்யமாக செஞ்சு தருவாங்க. 12 சனிக்கிழமை கும்பிடுங்க, அதுக்குள்ளே வந்துடும். சரி. நீங்கள் காளி கோயிலுக்கு போங்க. மீனராசி உத்திரட்டாதியே நீங்கள் காளி கோயிலுக்கு போங்க. செவ்வாயும் வெள்ளியும் காளி கோயிலுக்கு போய் காளியம்மன் பாதத்தில் 2 எலுமிச்சம்பழத்தை வைங்க. பிரகாரம் சுற்றி கும்பிட்டுட்டு வந்து அர்ச்சகர்கிட்ட 1 எலுமிச்சம்பழத்தை கேட்டு தர சொல்லுங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை பெட்ரூமில் வைங்க. இல்லை சுவாமி ரூம்லேயே வைங்க எலுமிச்சம்பழத்தை. வீட்டில் காஞ்சி போன இஞ்சி இருக்குதுங்களா, காஞ்சி போன இஞ்சி அதை வீட்டில் மூளைக்கு போட்டு வைங்க. பீரோ மேலே செல்ஃபு மேலே அப்படி போட்டு வைங்க. காஞ்சி போன இஞ்சியை உங்கள் கழுத்தில் ஒரு துண்டு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி கழுத்தில் மாட்டிக்கோங்க. உங்கள் மாமியை உங்களை அப்படி கையெடுத்து கும்பிடும். தன்னால் அடங்கிடும். காஞ்சி போன இஞ்சின்னு யாரும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வீட்டில் பீரோ மேலே செல்ஃபு மேலெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா குடும்பத்தில் சண்டை வராது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் காஞ்ச இஞ்சி துண்டை வீடு பூரா பீரோ மேலே செல்ஃபு மேலே சமையல் கட்டில் எல்லாத்துலேயும் மூளைக்கு போட்டு வைங்க. உங்கள் செயினில் ஒரு துண்டு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி போட்டுக்கோங்க. எப்பவும் அது இருக்கட்டும். சண்டைங்கிறதே வீட்டில் வராது. அந்த அம்மா அடங்கி ஒடுங்கி ஒழுங்காக இருப்பாள். அவளும் பொம்பளை தானே, அறிவில்லையா? வந்த மருமகளை படுத்தலாமா? நாளைக்கு வாக்கரிசி போட வேண்டாமா? பொம்பளைய பாரு பொம்பளைய.